எனர்ஜி சென்டர் நிறைய இருக்கு. ஆனா முக்கியமான 7 சக்கரம் இருக்கு. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுத்தி, ஆக்னியா, சகசிரநாமம். இந்த சக்கரங்கள் மூலமா சகசிராரம் இந்த சக்கரங்கள் மூலியமா தான் நம்மளோட பாடி இயங்குது. இதுதான் ஆறான்னு சொல்றாங்க. நமக்கு ஏதாவது நோய் நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. நானே உங்ககிட்ட பார்த்து வரலாம் போல இருக்கு. இல்ல குருஜி, நான் வீட்டுல சும்மாதான் இருப்பேன். அதனால என்ன பண்றதுன்னு தெரியல. ப்ரொடக்டிவா தான் நான் யூஸ் பண்ணுவேன் யூடியூப. அதுல மோஸ்டா நான் அஸ்ட்ராலஜி வீடியோஸ் எல்லாம் நிறைய பார்ப்பேன். அது மூலியமா எனக்கு நிறைய டிவைன் யோகா இதெல்லாம் கனெக்ட் ஆகி அப்படியே வந்துட்டேன் குருஜி. இதுக்கு ரொம்ப சந்தோஷம். 2 நரம்புகள் சேரக்கூடிய இடத்துக்கு நரம்பு 72,000 நரம்பு இருக்கு உடம்புல. 9,000 கிலோமீட்டர் நம்ம உடம்புல ஓடக்கூடிய நரம்புகளுடைய அளவு 9,000 கிலோமீட்டர். 72,000 நரம்புகள். நரம்புகள் நிறைய ஜங்ஷன்ஸ் இருக்கு. எப்படி நாம ஏதோ ஒரு ரோட்ல போறப்ப குறுக்கா ஜங்ஷன் கிடைக்குது, 4 ரோடு கிடைக்குது, அந்த மாதிரி நம்ம உடம்புல கூட நிறைய நரம்புகள் குறுக்கு நெருக்குமா ஓடுது. அது ஜங்ஷன் இருக்கு. அந்த ஜங்ஷனுக்கு பேரு மெரிடியன் பாயிண்ட் அப்படின்னு பேரு. அந்த மெரிடியன் பாயிண்ட்ல தான் இந்த சக்கரங்கள் இருக்கு. இந்த சக்கரங்கள் ரத்த ஓட்டத்தை சமதோலனமாக இயக்குகிறது. சக்கரம்னாவே ஒரு ரவுண்டா இருக்கிற ஒரு வடிவம். அது திரும்பும். அது திரும்புறப்ப பக்கத்துல என்ன இருக்கு அதை இயக்கும். உடம்புல 108 சக்கரங்கள் இருக்கு. சக்கரத்தினுடைய மறுபெயர் சுரப்பிகள். உடம்புக்குள்ள இருக்கிற சுரப்பிகள் தான் உடம்புக்கு வெளியில் இருக்கிற சக்கரங்களா நாம அழைக்கிறோம். ஒவ்வொரு சுரப்பியும் ஒரு சக்கரம். சுரப்பிகளை கண்ணால் பார்க்கலாம், சக்கரங்களை கண்ணால் பார்க்க முடியாது, சாதாரண கண்ணால் பார்க்க முடியாது. ஆனா ஏதாவது ஆபரேஷன் பண்றப்ப உங்களுக்கு சுரப்பியை பார்க்கலாம், நீங்க கண்ணுக்கு தெரியும், தொடலாம், உணரலாம். ஆனா சாதாரணமா இருக்கிறவங்க சக்கரத்தை பார்க்க முடியாது, தொட முடியாது, உணர முடியாது. ஆனால் யோகிகளால் முடியும். வெளிமுகமாக இருக்கக்கூடிய அந்த சக்கரங்கள் இதழ்களை பொருந்தி இருக்கிறது. ஒவ்வொரு சக்கரத்துக்கு ஒரு இதழ்கள், ஒவ்வொரு சக்கரத்திற்கு ஒரு வடிவம், ஒவ்வொரு சக்கரத்திற்கு ஒரு நிறம், ஒவ்வொரு சக்கரத்திற்கு ஒரு பாவனைகள், ஒவ்வொரு சக்கரத்திற்கு ஒவ்வொரு உணர்வுகள், ஒவ்வொரு சக்கரத்திற்கு ஒவ்வொரு மந்திரம். ஒவ்வொரு சக்கரமும் ஒரு என்ன சொல்றது பஞ்சபூதத்தோடு இணைந்திருக்கிறது. சோ நம்ம உடலுடைய மெயின் இயக்கமே சக்கரத்தின் மூலமாகத்தான். வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய உணர்வுகளை உடலுக்குள் கொண்டு செல்லக்கூடிய மூலப்பொருள் எதுன்னு கேட்டீங்கன்னா சக்கரம். உடலுக்குள் ஏற்படக்கூடிய சலனங்களை வெளி உலகத்திற்கு தெரிய வைப்பது எதுன்னு கேட்டீங்கன்னா சக்கரம். வெளியில நெகட்டிவ்ஸ் ஏதாவது இருந்தது, யாரோ செத்து போயிட்டாங்க, பாறையில கட்டி தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க, அவங்க கண்ணுக்கு தெரியுது, பாக்குறீங்க. அவங்க அண்ணனும் இல்லை, தம்பியும் இல்லை, சித்தப்பாவும் இல்லை, மாமனும் இல்லை, தாத்தனும் இல்லை, பக்கத்து வீட்டுக்காரனும் எழுத்து வீட்டுக்காரனும் உங்க ஊருக்காரனும் இல்லை, எவனோ ஒருத்தன் போயிட்டு இருக்கான். ஒரு நிமிஷம் உங்களுக்கு மனசு கலக்குது. அது கலக்கிற மாதிரி பண்றது எதுன்னு கேட்டீங்கன்னா சக்கரம். அருமையான பாடல், உள்ளம் உருகுதையா பாட்டு கேக்குது காதல, நின்றுடுறீங்க. அந்த பாட்டை முழுமையா கேட்கணும்னு உங்களுக்கு மனசுல ஒரு ஆசை தோணுது. அதை தூண்டி விடுறது எதுன்னு கேட்டீங்கன்னா சக்கரம். உணர்வுகளை தூண்டுவதே சக்கரம். சக்கரம் இல்லைன்னா வாழ்க்கையில எதுவுமே இல்லை. கண்ணுக்கு தெரியலன்னா கூட அது தன் வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறது. இந்த பீனியல் சுரப்பிக்கு பேர் ஆக்னேய சக்கரம். சகசிராரம், ஆக்னேயம், விஷுத்தி, அநாகதம், மணிப்பூரகம், சுவாதிஷ்டானம், மூலாதாரம்.
இது நம்ம ஸ்பைனல் கார்டுல எம்பெட் ஆயிருக்கு. தலைக்கு மேல நெத்தி பொட்டு மத்தியம், கழுத்து, இதயம், வயிறு, தொப்புள் கொடி, குருத்வாரம், இந்த இடத்துல இந்த சக்கரங்கள் பதியப்பட்டிருக்கு. சோ இந்த சக்கரங்களை இயக்கும் விதமே மூன்றாவது கண் திறப்பது. அப்படின்னா எல்லா சக்கரத்தையும் இயக்கிறது இல்லை, பீனியல் சுரப்பியை இயக்குவது.